ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே, ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கு தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனிமுதலே இந்த நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ விநாயக முருகப்பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் 2 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கின்ற, முக்கியமான 2 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற, ஒன்று குரு பகவான், மற்றொரு கிரகம் சனி பகவான். இந்த 2 கிரகங்களுமே தற்சமயம்தான் இந்த மே மாதத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஏப்ரல் மாதம்தான் அதிச்சாரமாகவும், அதே சமயத்தில் குரு பயிற்சியாகவும் மீனராசிக்கு வந்திருக்கிறார். சனி பகவானை பொறுத்தவரையிலே கும்பராசியில் அதிச்சாரம் பெற்று ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். அதே போல் குருவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குரு பகவான் மீனராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அன்பு நேயர்களே, அதே போல் 2 கிரகம் உச்சம் பெற்று விளங்குகின்றன. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் மீனராசியிலே உச்சம் பெறுகிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் அங்கே தான் இருக்கார். அதே போல் மே மாதத்தில் முதல் ஒரு 15 நாட்கள் சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். இல்லை, கூடுதலாக என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், குரு சுக்கிரன் யோகத்தை பொறுத்தவரை இது மகாலட்சுமி யோகமாக கருதப்படுகிறது. அதே போல் சூரியன் ராகுவுடைய தொடர்பு அரசியலுக்கும் அரசாங்கத்திற்கும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கும் வலுப்பெற்று விளங்கக்கூடியதாகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரக காம்பினேஷனாக விளங்குகிறது. அதே போல் சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை பொறுத்தவரையிலே அரசியல் கழகங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சவால் விடுக்கும் வகையில் செயல்படக்கூடிய விஷயங்கள், அதே போல் பதற்றமான விஷயங்கள், அடிக்கடி அந்த போராட்டங்கள், எதிர்ப்புகள், இதெல்லாம் இந்த மே மாதத்தில் நிறையவே நம்ம ஜென்ரலாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த சனி செவ்வாயுடைய சேர்க்கையாகட்டும், சனி சூரியன் ராகுடைய தொடர்பு, இதெல்லாம் அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலியையும் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு போக்கையும் ஏற்படுத்துவதாக அமைகிறது. அப்போ அரசு அதிகாரிகள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை அதிகாரிகள் அல்லது நாடு பாரத தேசம் முழுவதும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இராணுவம், உயர் அதிகாரிகள் போன்ற விஷயங்களில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, கலவரங்கள் சம்பந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து பொதுவாகவே இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் பணவரவு அதிகமானதாகவே இருக்கும். எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஸோ இந்த கிரக காம்பினேஷனை வைத்துக்கொண்டு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்துடுவோம். வாருங்கள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதமாகவும் மகிழ்ச்சியான ஒரு மாதமாகவும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது. காரணம் என்ன என்று சொன்னால், மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் 1க்கும் 10க்கும் உடையவன், தொழில்காரகன், தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதே போல் மீனராசிக்கு 3க்கும் 8க்கும் உடையவன், 3க்கும் 8க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசியிலே உச்சம் பெறுகிறார். பொதுவாக மீனராசிக்கு சுக்கிரன் அசுபராகி விடுகிறார். பொதுவாக மீனராசிக்கு சுக்கிரன் அசுபராகி விடுகிறார். 8ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் வருகிறார். ஆனால் இந்த இடத்துல இந்த மே மாதத்தில் அந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலே உச்சம் பெறுகிறார். 8ஆம் அதிபதி உச்சம். ஆனால் கவலை இல்லை மீனராசி என்பர்களே, இது எப்படி அமையும் என்று சொன்னால் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். காரணம் என்னன்னாக்கா, குரு அங்கே இருக்கிறார். வெறும் சுக்கிரன் மட்டும்
மீனத்தில் உச்சம் பெற்றிருந்தார்னா அப்போ 8ஆம் அதிபதி உச்சம்னு சொல்லலாம். ஆனால் குருநாதன் அந்த ராசிநாதன் அங்கே இருந்து அவரோடு உச்சம் பெறுகின்ற பொழுது 8ஆம் அதிபதியாக அவரால் செயல்பட முடியாது. அப்பொழுது நிச்சயமாக அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் பாசிட்டிவாக இருக்கும், நல்ல விஷயங்கள் நடைபெறும். ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால், இடம் பிரச்சனைகள் இருக்குமேயானால், வீடு பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி என்பர்களே, இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு அப்படி தான் சாமி இருக்குது. ஒரு 4 வருஷமாகுது, 5 வருஷமாகுது நான் இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷமாகுது. இந்த வீட்டுக்கு வந்ததில் இருந்து தான் சாமி இப்படி இருக்குது. இந்த வீட்டில் இருக்கலாமா, நான் வேறு வீடு போய்க்கலாமா, எனக்கு வாடகை வீடு தாங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க, சொந்த வீடு இல்லைங்க எனக்கு சொந்த வீடுங்க, நான் அங்கே இருக்க வரலாம் சூப்பராக இருந்தேங்க, அங்கேருந்து தாங்க இந்த வீட்டையே நான் வாங்கினேன், ₹1 கடன் இல்லாமல் நான் வாங்கினேங்க, அந்த அளவுக்கு எனக்கு உயர்வாக இருந்தது அந்த வாடகை வீடு. அப்போ இந்த வீடு வந்ததுக்கப்புறம் மாற்றம். இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்கள் ஏராளம். நல்லா இருந்த வீடு சார், எல்லாம் மங்கள நிகழ்ச்சிகளாகவே நடந்தது, இதுவரையில் எந்த துக்கமும் இங்கே நடக்கலை, இப்போ எனக்கு உடம்பு படுத்துது. இதெல்லாம் மீனராசி என்பவர்கள் சொல்லக்கூடிய டயலாக். காரணம் அந்த 8ஆம் அதிபதி மறைமுகமான பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள். இதுதான் பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது, கண்ணை மறைச்சிடுவார். எது பிரச்சனை என்றே தெரியாமல் வைத்திருப்பது தான் 8ஆம் அதிபதியுடைய வேலை. அப்போது இங்கே 8ஆம் அதிபதி வலுப்பெற்று உச்சம் பெற்ற போதும் குருவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினாலே மீனராசி என்பர்களே உடல்நல குறைவுகள் ஏற்படலாம். ஆனாலும் அது ஆபத்து இல்லை, எந்த விதமான பெரிய விபத்துகளையும் அது ஏற்படுத்தாது, கண்டங்களை ஏற்படுத்தாது. அப்போ நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால், ஹெல்த் வைஸ் இஷ்யூஸ் இருக்குது சாமி, எனக்கு 2 வருஷமாக ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன், 2 வருஷமாக ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன், எனக்கு அது ரெட்டிஃபை ஆக மாட்டேங்குது, கிளியராகவே மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய மீனராசி என்பர்களே ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நல்ல மருந்து, நல்ல மருத்துவம், உண்மையான மருந்துமா டாக்டர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு மறைமுகமான திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு இடம் பூமி சம்பந்தப்பட்டது, பூமிக்கு கீழ் சம்பந்தப்பட்டது, பூமிக்கு மேல் சம்பந்தப்பட்டது, ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மறைமுகமான வருமானம் வந்து சேரும், பணங்காசுகள் வந்து சேரும். ஏன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன். ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு ஆண் பெண்களே அதிர்ஷ்டமாக வந்து சேருவார்கள். கூடுதலாக அங்கே 3, 7, 11 என்று சொல்லக்கூடிய காமத்திரிகோண ராசிகள் வலுப்பெறுகின்ற சம்பந்தப்படுது. 3ஆம் அதிபதி சுக்கிரன் உங்கள் வீட்டில், 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 3ஆவது வீட்டில், 11ஆவது வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2-12 அமைந்திருக்கிறார். அப்போ ஒரு சில மீனராசி என்பர்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல, சமுதாயத்தில் பழகக்கூடிய இடங்களில், படிக்கக்கூடிய இடங்களில் ஆண் பெண் உறவு முறைகளிலே கட்டுப்பாடுகள் வேண்டும், கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஃப்ரீயாக வருதுன்னு எடுத்து போட்டுக்க முடியாது. அப்போ இந்த ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், காமத்திரிகோண ராசிகள் பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அந்த உறவு முறைகளை கொஞ்சம் கண்ட்ரோலாக நடந்துக்கணும். இல்லைனா பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும், வீண்பிழை அவமானங்கள், தலைகுனிவு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகளை, குழப்பத்தை ஏற்படுத்தும். சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அப்படி ஏற்பட்டுடுச்சு, இது எப்படி கிளியர் பண்ணுறது? கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய வழிபாடுகள் முக்கியம். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டார், என் கணவர் இப்படி பண்ணிட்டார், என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, என் பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, என் பையன் இப்படி பண்ணிட்டான், என் பெற்றோர்கள் இப்படி பண்ணிட்டாங்க. ஆமாம், செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிப்பது, பதில் சொல்வது, தலைகுனிவது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இதிலெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக நடந்து கொள்வது அல்லது அதற்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் செய்வது சிறப்பு.
சரி, இப்போ மீன ராசிக்கு வருமானம் எப்படி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி இருக்கும்? மீன ராசியை பொறுத்தவரையில் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். காரணம் என்னென்னா, 10ஆம் அதிபதியும் உங்கள் ராசிநாதன் ஒருவரே, 1ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒருவராகி அந்த ஒருவன் 1வது பாவத்தில் அமர்ந்து கூடுதலாக 8ஆம் அதிபதியோடு பலம் பெறுகின்ற பொழுது தொழில் வாய்ப்புகள் பெருகும். நிறைய மறைமுகமான பணம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ தான் சொல்கிறாங்களே பிளாக் மணி, பி மணி, 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்லாம் சொல்கிறாங்க, நிறைய அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அது மாதிரி மறைமுகமான வருமானங்கள், மறைமுகமான பிஸ்னஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், ஐடி பார்க்காக இருக்கலாம், ஐடி செக்ஷனாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம், ரெண்டல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கம்பெனி ஷோரூம்ஸ் சம்மந்தப்பட்டது, சூப்பர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ஃபார்மா, மெடிக்கல்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சுயதொழில் செய்யக்கூடியவர்கள், ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸு, அதே போல் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு, ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், பூமி சார்ந்த இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மீனராசி என்பர்களே. அதே போல் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவர்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் குறையும். கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்கள் அவங்களுக்காக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மீடியா தொழில், மீடியா அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே 2இல் சூரியன், ராகு, 6ஆம் அதிபதி 2இல் அமர்ந்திருக்கிறார், வலுப்பெற்றிருக்கிறார், உச்சம் பெற்றிருக்கிறார், ராகுவோடு இணைந்திருக்கிறார். இதெல்லாம் யாருக்கு ரொம்ப சிறப்புனா, காவல்துறை அதிகாரிகள், போலீஸ் வேலை செய்யக்கூடியவர்கள், இராணுவம், விமானப்படை, கப்பற்படை, அதே போல் யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், உயர் பொறுப்புகள் வகிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் தான் ரொம்ப நன்மை நடைபெறும். அரசியலை பொறுத்தவரையிலே ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பதவிகள் பட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை பொறுத்தவரையில் மீனராசி என்பவர்களே சிறப்பானதாகவே உள்ளது. சூரியன், ராகு, கேது இந்த கிரக அமைப்புகள் மீனராசிக்கு 6, 8ஆக அமைந்த போதிலும் நல்ல வலுவான நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே சினிமா துறை பல ஆண்டுகளுக்கு பிறகு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக மீனராசிக்கு அமைகிறது. எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த மீனராசி அன்பர்கள் நம்மிடத்திலே, வாராகி இடத்திலே வந்து பலன் பெற்றவர்கள் அதிகம். எத்தனையோ பிரச்சனையோட ரிலீஸே பண்ண முடியாது, ஸ்க்ரீனே கிடைக்கலன்ற சூழ்நிலை வருவாங்க. தடைப்பட்ட விஷயத்தோடு வருவாங்க. முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் போய் லாக் ஆகிட்டு இருக்கும், ஒத்துக்கவே மாட்டேன்னு இருப்பாங்க. அப்படி அந்த சூழ்நிலை வருவாங்க. இப்படி எத்தனையோ சினிமா துறை நண்பர்கள் வாராகி இடத்திலே வந்து பலன் பெற்றவர்கள் அதிகம். ஆகியனாலே சினிமா துறை கை கொடுக்கக்கூடியதாகவும் வளர்ச்சி அடையக்கூடியதாகவும் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலை,
வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நல்ல முறையில் வேலை கிடைக்கும் மீனராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, மீனராசியை பொறுத்தவரையில் இடமாற்றங்கள் அதிகம் உண்டு. வேலை செய்கிற இடத்துல பணியிடை மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பாஸ் அல்லது உங்களுடைய ஓனர், உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடந்துக்க வாய்ப்புகள் உண்டு. அன்ஃபேவரபுளாக இருந்தாங்கன்னா மாறுவதற்கு வாய்ப்புகள். அதனால் அதற்கான வழிபாடுகள் முக்கியம். அதே போல தான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஏன்னா இந்த காமத்திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 வலுப்பெறுகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகள், பெற்றோர்கள், அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, மாமனார் மாமியார் நாத்தனார், இப்படி எந்த உறவுகள் குடும்பத்தை விட்டு வெளியில் போயிருந்தாலும் அதற்கான வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே. ஆனால் அது எப்பேற்பட்ட தோஷமாக, செய்வன கோளாறு, வசியம், மந்திரம், மாந்திரீகம், எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மீறி நிச்சயமாக அன்னை வாராகியோடைய அருளாசியோடு பிரிந்த உறவுகள் உங்கள் குடும்பம் ஒன்று சேரும் என்பது தான் உண்மை. அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம். மீனராசிக்கு 7வது பாவமாக வரக்கூடியது கன்னி. அந்த கன்னி ராசி இடம் எந்த பாப கிரகங்களும் சூழ்ந்ததாக இல்லை. சுப கிரகங்கள் பார்வைப்படுகின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசி அன்பர்களே சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது, நன்மை தரக்கூடியதாக அமைகிறது, நல்லது நடக்கப் போகுது. திருமண யோகங்கள் கை, முதல் திருமணம், 2வது திருமணம், மறுமணங்கள், இப்படி பல நன்மைகள் நடக்கும். அதே போல தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இருவருடைய, இது ஒருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை, இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி. ஆகியனாலே கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இதற்கு சரியான விளக்கம், பதில் சொல்ல முடியும். அன்பு நேயர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய, அனைத்துமாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா வாராகி அம்பாளுக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் நாம் நல்ல இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வருது, சிட்டியிலேருந்தே வருது. இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரு அன்பு தெய்வம், ஒரு படுவில் ஒரு பெரிய இத்தனை வீடுகள் கட்டுறோம் சார், ஒரு 600 வீடு கட்டுறோம், நாங்கள் ஒரு ஃப்ரண்ட்டில் 2 கிரவுண்ட் போல தொடங்கி கட்டுங்க, அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். இப்படி கோயம்புத்தூர், திருப்பூர், பழனி, அரக்கோணம், பல இடங்களிலிருந்து என் அன்பு தெய்வங்கள் இந்த நாங்கள் இடம் தரோம், நீங்கள் இங்கே வந்து கோவில் இத்தனை ஏக்கர் தரோம், 2 ஏக்கர் தரோம், 1 ஏக்கர், அப்படின்லாம் ஃபோன் கால்ஸ் வருது. மிக்க மகிழ்ச்சியின் அன்பு சொந்தங்களே, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கான தமிழ்நாடு முழுவதும் நல்ல இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமேயானால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, ஆலய கும்பாபிஷேகங்கள், உலகம் முழுவதும் தெய்வ திருமணங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், பிராயச்சித்த பரிகார ஹோமங்கள், தேவ பிரசன்னம், ஆலயத்தில் உள்ள குறைபாடுகள், ஊருக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள், இவற்றை அறிவதற்கும், அதே போல் திருமண வைபவம், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், சதாபிஷேகம், திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள் அனைத்தும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம்.
ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.